குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 1 செகண்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் 4 வகுப்புகள் செகண்ட் யூனிட்டில் ஒவ்வொரு பாடமாக பார்த்து முடிச்சுட்டு வரோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராமர் பாட்டு. பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 வகை குறுக்கங்கள். குறுக்கம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸ்பீடாக பேசும்போது அந்த எழுத்தினுடைய ஓசை இருக்குது இல்லையா, அது குறுகி ஒலிக்கிறதுனால அதுதான் குறுக்கங்கள்னு சொல்கிறாங்க. குறுக்கம்னா குறுக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து 2 எழுத்துக்கள் சேரும்போது அந்த எழுத்தினுடைய ஒலி இருக்குது இல்லையா, அது சுருங்கி ஒலிக்கும் போது, அதாவது தனியா இருந்தா அது முழு அளவிலையும், அது இன்னொரு எழுத்தோடு 2 எழுத்தோடு, அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோடு சேரும்போது அது குறுகி ஒலிக்கிறதுனால தான் அது குறுக்கம்னு சொல்லுவோம். அதாவது குறுக்கம் என்றால் என்னன்னு கேட்டா இதுதான். அதாவது இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து இருக்குது, இன்னொரு எழுத்தோடு சேரும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுமையான மாத்திரை அளவில் இருந்து, இப்போ ஒரு எழுத்து ஐ இருக்குதுன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்கம்மா. ஐ தனித்து ஒலிக்கும் போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ 2 மாத்திரை, அதாவது ஒலிக்கக்கூடிய கால அளவு, டூரேஷன் ஆஃப் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒலிக்கக்கூடிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. அப்போ அது தனியா ஐ என்பது ஒலிக்கும் போது 2 மாத்திரையும், அதே ஒரு இன்னொரு எழுத்தோடு இது பார்த்தீங்கன்னா ஐ என்பது சேரும்போது, அப்போ இந்த 2 எழுத்துக்களும் சேரும்போது அது தன்னுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் குறுக்கம். அப்போ இதுதான் குறுக்கம்னா என்னன்னா, ஒரு எழுத்து முழுமையாக ஒலிக்கும் போது, தனித்து ஒலிக்கும் போது முழுமையாகவும், இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து ஒலிக்கும் போது அது குறைந்து ஒலிக்கிறதுனால அது குறுக்கம்னு சொல்றாங்க. அப்போ 4 வகை குறுக்கம்னா எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ, ஔ, மா, அதுக்கப்புறம் ஔ, அக்கு, அக்கு, இதுதான் 4 வகை குறுக்கங்கள். அப்போ ஐகார குறுக்கம், பாருங்க, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்போ 4 வகை குறுக்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகை குறுக்கங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, இது நமக்கு குறுக்கங்கள்னா எதுன்னு பார்த்தோம்னா இந்த 4 எழுத்துக்கள் தான். இது குறுக்கங்கள்னாவே. அப்போ இதை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும், எதுவும் மறக்கக்கூடாது. இது இப்போ நாம இந்த பாடத்துல பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, அ அப்படின்னா ஒரு ஓசையும், ஆ அப்படின்னா ஒரு ஓசையும் இருக்குது இல்லையா. அதாவது அந்த ஓசை தான் ஆ கொஞ்சம் குறுகியும், ஆ என்பது நீண்டு. அப்போ ஓசை நம்ம அந்த கால அளவு இருக்குது, அதுதான் சொல்றாங்க. அப்போ கால அளவு உண்டு. ஒரு எழுத்தை நம்ம இப்போ ஆ அப்படின்னா ஒரு குறுகி ஒலிக்குது, ஆ அப்படின்னு சொன்னா நீண்டு ஒலிக்குது. அப்ப அது ஒலிக்கக்கூடிய கால அளவு தான். நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்றேன், கை நொடிக்கிறது, கண் சிமிட்டுறது தான் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நொடிக்கக்கூடிய அந்த ஒரு நொடியும், அதே மாதிரி கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரமும் தான் ஒரு மாத்திரையான அளவு. அப்ப அந்த இதையும் மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்கு உரிய மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கல. இப்போ எல்லா எழுத்து இருக்குது. இப்போ நம்ம ஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ் இருக்குது, அப்புறம் மா இருக்குது. அப்போ எல்லா வகையான எழுத்துக்களையும் எல்லா இடத்திலையும், அப்போ இடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்மை, அதாவது சரி, முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில், அதுக்கப்புறம் இறுதியில் 3 இடங்கள் வருது இல்லையா. அப்போ எல்லா இடங்களும் அந்த 3 இடத்துலையும் நமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, ஐ இருக்குதுன்னா அது முதல்ல வருது, முதல் இடத்துல வருதுன்னா, அதே மாதிரி மத்தியில இடையில வருதுன்னா, அதே மாதிரி இடையில வருது, அப்புறம் இறுதியில வருது. அப்போ அந்தந்த இடத்துல ஐயாக இருந்தாலும் ஒரே அளவாக ஒலிக்கல. அது இடத்திற்கு இடம் மாறுபடுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்கு உரிய மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கல. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்கு உரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். அதாவது சில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்னா எது ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் வரும், இல்லாட்டி இடையில வரும், இல்ல கடைசியில வரும், இறுதியில் வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இடங்கள்.
அந்த இடத்துல வந்து அதை பொறுத்து தான் வந்து அந்த மாத்திரையுடைய அளக்கக்கூடிய காலம் வந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க, மாறுபட்டு. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தோடு சேரும்போது அது குறுகி ஒலிக்கும். நம்ம ஸ்பீடா பேசுறோம், அது சவுண்டுல இருந்து குறையுது. இப்போ அம்மான்னு சொல்றேன்னா ஆ அம்மான்னு அப்படி முழுமையா ஆ சவுண்டு கேட்கறது இல்லையா, நம்ம சுருக்கி கூட மான்னு சொல்லிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ நம்ம ஸ்பீடா எவ்வளவு ஸ்பீட்ல சொல்றோமோ அதனுடைய அளவு வந்து கால அளவு நீட்டிக்காம குறுகுது, அதுதான் வந்து குறுக்கங்கள்னு சொல்றாங்கம்மா. இப்ப பாருங்க, ஐகார குறுக்கம். இதுதான் ஐகார குறுக்கங்கள். எத்தனை? 4ன்னு படிச்சு. அப்போ முதல்ல எதை பார்க்க போறோம்? ஐகார குறுக்கம், ஐ வரிசை. இப்ப பாருங்க, ஐ ஐ ஐ ஓசை வருதா? கை ஐ வருது, ஐ ஓசை. பாருங்க, ஐ ஐ சவுண்டு, கை ஐ சவுண்டு, பை ஐ சவுண்டு. அப்போ இது எல்லாம் எதனுடைய சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோடைய. அப்போ ஐ இதெல்லாம் ஐகார குறுக்கம். அப்போ என்ன, ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இப்போ இது முழுமையா ஐ அப்படின்னு சொன்னா 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது. நீங்க கண் சிமிட்டு 2 முறை கண் சிமிட்டுனா அந்த அளவுக்கு இந்த ஐ சொல்றது வந்து நீளுதுன்னு சொல்றாங்க. கை சொடுக்கிற அளவுக்கு 2 முறை கை சொடுக்குனீங்கன்னா அப்போ இந்த கை என்ற எழுத்து வந்து நீங்க உச்சரிக்கிற போது நீளுதுன்னு சொல்றாங்க. பை அதே மாதிரி அந்த மாத்திரை அளவு கூட நம்ம சொல்றதுக்குள்ள 2 மாத்திரைனா வந்து 2 முறை நீங்க கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள இது அந்த அளவுக்கு நீண்டு ஒலிக்குது. எப்போ? தனியாக ஒலிக்கும் போது அப்படின்றாங்க. ஆனால் வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல், இடை, இறுதி என இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் என்ற எழுத்துக்கள் தான் இது. ஐ, கை, பை இதெல்லாம் ஐகார வரிசையில வர்றது. ஆனா எந்தெந்த இடத்துல முதல்ல வருதா? வை என்பது ஐ சவுண்டா? சமையல் சாக்கு அப்புறம் சென்ட்ரல் வருதா? இது மை ஐ சவுண்டா? பறவை கடைசியில வருதா? அப்போ முதல், இடை, கடை. அப்போ 3 இடத்துல வரும்போது தனக்கு உரிய 2 மாத்திரை அளவிலிருந்து, ஏன்னா தனியா ஒலிச்ச 2 மாத்திரை அந்த இடத்தினுடைய தன்மையின் அடிப்படையில மாறி வரும்போது அந்த கால அளவு பார்த்தீங்கன்னா குறைந்து ஒலிக்கிறதுனால இது ஐகார குறுக்கம்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐகாரம் பார்த்தீங்கன்னா சொல்லில் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதாவது ஐகாரம் பார்த்தீங்கன்னா தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவிலும், இப்போ வை அப்படின்னு சொல்லும்போது வையின்னா 1.5 மாத்திரை அளவுல, தனியா வந்தா 2 மாத்திரை அளவில். அப்போ முதல்ல வந்துச்சுன்னா வை என்பது 1.5 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்குதுன்றாங்க. ஆனா ஐகாரம் சொல்லினுடைய இடை இறுதியில் வரும்போது 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா கிராமர் பாட்டுக்கு முக்கியமா இருக்குமா, தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ தனியா வந்தா 2 மாத்திரை, முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தா 1 மாத்திரை அளவில் வந்துட்டு ஐகார குறுக்கம் வந்துட்டு ஒலிக்கும். அதனாலதான் வந்து ஐகார குறுக்கத்தை வந்துட்டு குறைந்து ஒலிக்கிறதுனால ஐகார குறுக்கம். அப்போ முதல்லனா 2, தனியா வந்தா 2, முதலில்னா 1.5 மாத்திரை அளவு, இடை மற்றும் இறுதி வந்தா 1 மாத்திரை அளவில குறுகி ஒலிக்கும். இதுதான் வந்து ஐகார குறுக்கம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். எதெல்லாம் ஔகார குறுக்கம் பாத்தீங்க? ஔ, வௌ. இது வந்து பாத்தீங்கன்னா ஔ, வௌ சவுண்ட் வருதுங்களா? ஔ சவுண்டு. அப்போ இந்த ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்குது. அப்போ ஔ அப்படின்னு சொன்னா 2 மாத்திரை. நீங்க ஒரு 2 முறை கண் சிமிட்டுற நேரத்துல இந்த ஔ வந்து உச்சரிக்கலாமாம். வௌ அப்படின் போது 2 முறை நீங்க கை சொடுக்கு, அப்படி கை சொடுக்கிட்டாலும் 2 முறை நீங்க இடும்போது அந்த ஒவ் என்ற சத்தம் வந்துட்டு அந்த அளவுக்கு நீளும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அதாவது வந்துட்டு தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரை, ஔவையார் அதுக்கப்புறம் வௌவால் இது முதல்ல வருதா? அப்ப முதல்ல வந்தா 1.5 மாத்திரை. எப்படி ஐகாரத்திற்கும் முதல்ல வந்தா 1.5 மாத்திரை அளவோ அதே மாதிரி ஔகாரத்திற்கும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்தா 1.5 மாத்திரை அளவுல தான் வந்து குறுகி ஒலிக்குது. அப்போ இப்படி ஒலிக்கிறதுனால இது ஔகார குறுக்கம் சொல்றாங்க. ஔகாரம் பாத்தீங்கன்னா சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ஔகாரம் சொல்லினுடைய முதலில் மட்டும்தான் வரும். சொல்லுடைய ஒரு வார்த்தையில சென்ட்ரலையும் வராது, கடைசியிலையும் வராது. எங்க மட்டும் வரும்? முதல்ல மட்டும்தான் வரும். அப்போ இங்க மட்டும் வரும்போது 1.5 மாத்திரையாகும், தனியாக வரும்போது பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க மகர குறுக்கம். மகர குறுக்கம் பாருங்க.
மகர குறுக்கம் அம்மா பாடம் படித்தான், அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து, மகரம்னா மகர வரிசைமா, மா வரிசை. அப்போ மகரம் மா மேல புள்ளி வச்ச என்னது, அதாவது வந்து இது என்ன சொல்லுவோம் நாம, உயிர் மெய் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம். அப்போ மெய்யெழுத்துனா என்னது, மா மேல அதாவது புள்ளி இருந்தா மெய்யெழுத்துக்கள். அப்போ பாருங்க, மகர மெய்யெழுத்து, அப்போ மா மேல புள்ளி வச்சு அது மெய்யெழுத்து இல்லையா. அப்போ அம்மா பாடம் படித்தால், அப்புறம் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை, இதனுடைய மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. இது அதாவது இம்மு ஒலிக்கக்கூடிய அந்த சவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. பாருங்க, மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்போ மகரம் ஒரே ஒரு மா சொன்னோம்னா அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஆனா வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து இந்த வகரம் வந்துச்சுன்னா, வகர எழுத்து வந்துச்சுன்னா, அதாவது மகர மெய்யெழுத்து, அதாவது மா வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் மெய்யெழுத்து. ஆனா இம்மு போட்டோம்னா இது என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. அப்போ மகர மெய்யெழுத்து இது மா, இது இம்மு வந்தா மகர மெய்யெழுத்து. அப்போ மகர மெய்யெழுத்து அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வகர எழுத்து வந்துருச்சுன்னா அந்த மகர மெய்யானது தனக்கு உரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கிறது. எந்த வந்தா, அதுக்கு அடுத்து வந்துட்டு வகரம் வந்தா. பாருங்க, இங்க வளம் இம்மு இருக்கா, மகர மெய்யெழுத்து இருக்கா, இம்மு மெய்யெழுத்து தானே இது மகர மெய்யெழுத்து. அதுக்கு அடுத்து என்ன வருது, வா வருது. அப்போ இந்த வா வந்ததுனால, அதாவது மகர மெய்யெழுத்து எடுத்து வகரம் வந்ததுனால இதனுடைய அளவு, ஓசைக்குரிய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை. ஆனா இது தனியா வந்துச்சுன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அதை தான்மா சொல்றாங்க. அப்போ ஒரு எழுத்து ஒரு எழுத்தோடு சேரும் போது குறுகி ஒலிக்கிறதுனாலதான் வந்துட்டு அது குறுக்கம்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, மகர குறுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, போலும் போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்ற சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக, அதாவது ஓசை நயத்துக்காக செய்யுள்ள வந்து அந்த சவுண்டு, அந்த வந்து என்ன சொல்றது, படிக்கிறவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சொற்கள்ல வந்துட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ப்பாங்க, எழுத்துக்களை வந்து சேர்ப்பாங்க. எதுக்காக, அந்த ஓசை நயத்துக்காக. அப்படி சேர்க்கும் போது இச்சொற்களில் மகர மெய்யானது, எது மகர மெய்யி, இன், அதாவது மகர மெய்யானது இன், இந்த இரண்டு சுழி இன்னும் மூன்று சுழி இன்னும் பார்த்தீங்கன்னா ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் என்று எனப்படும் அப்படின்றாங்க. அதாவது வந்துட்டு இம்முடைய மாத்திரை அளவு அரை, ஆனா இங்க மருண் அப்படின்னு இருக்கா, இன்னு கூட வரும்போது இது கால் மாத்திரையாகவும், அதே மாதிரி இந்த இன் கூட வரும்போது இதுவும் கால் மாத்திரையாக ஒலிக்குது. அதான் சொல்றாங்க, இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்த வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கிறதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஒரு எழுத்தோடு ஒரு எழுத்து சேரும் போது குறைந்து ஒலிக்குது, அவ்வளவுதான்மா. இப்ப பாருங்க, ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் பாருங்க, அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆழுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை, ஆழுத எழுத்துக்கும் அதனுடைய தனியா வந்தா எவ்வளோ, அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் பாருங்க, இன்னொரு எழுத்தோடு சேரும் போது முள் கூட்டல் தீது என்பது முக்ரீது எனவும், கல் கூட்டல் தீது என்பது கக்ரீது எனவும் சேரும். அதாவது அந்த எழுத்துக்கள் வந்து இன்னொரு எழுத்தா மாறும்போது இப்படி வந்து சேருதுன்னு சொல்றாங்க. அப்ப இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம். அதாவது தனியா இருந்தா அரை மாத்திரை, இன்னொரு எழுத்த கூட சேர்ந்து மாறும்போது கால் மாத்திரையாக ஒலிக்குது. அப்போ பாருங்க, ஆயுதத்துக்கு தனியாக ஒலிச்சா அரை மாத்திரை, எழுத்தோடு சேர்ந்து ஒலிச்சுச்சுன்னா கால் மாத்திரையாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர குறுக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை, அது இன்னொரு எழுத்தோடு சேரும் போது பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை அளவாக ஒலிக்குது. இது தனியா இருந்தா பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை, அதே மாதிரி எழுத்தோடு சேரும் போது பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை முதல்லையும், ஆனா இடையிலையும் இறுதியிலையும் இது வராதுன்னு படிச்சோம். ஐகார குறுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை, இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு 1.5 மாத்திரை, இடையிலும் கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்குதுன்னு படிச்சிட்டோம். அவ்வளவுதான். இதை சிம்பிளா அப்படியே இங்க ஒரே ஒரு ஐ, அவ், மகரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் இதுக்கு போட்டுட்டு இது முதல்ல வந்தா எவ்வளோ, இடையில வந்தா எவ்வளோ, தனியா வந்தா எவ்வளோன்னு எழுதி வச்சுக்கிட்டு தான் இதுக்கு கிராமர் ஃபுல்லா பார்க்கணும்னே அவசியம் இல்லைம்மா. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு எழுதி வச்சுக்கிட்டுங்க, அவ்வளவுதான். இது முடிஞ்சிருச்சு.
அதாவது 4 வகை குறுக்கங்கள் படிச்சிட்டோம். இப்போ கற்பவை கற்றபின் ஐகாரம் ஔகாரம் மகர ஆயுத குறுக்கங்களுக்கு எடுத்துக்காட்டு அமையும் சொற்களை வந்து தொகுத்து எழுத சொல்றாங்க. அப்ப இந்த வரிசையில வரக்கூடிய எழுத்துக்களை தொகுத்து உங்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு மதிப்பீடு வினாக்கள். பாருங்க, மொழியை ஆள்வோம். இயற்கை ஆர்வலர் கேட்க, இயற்கை ஆர்வலர் ஒருவரது உரையை கேட்டு மகிழ சொல்றாங்க. அதாவது இயற்கை ஆர்வலர் இருக்காங்க இல்லையா, அந்த நேச்சுரல் மேல அது அவருடைய அந்த ஸ்பீச்சை வந்து உங்களை கேட்டு அதுல இப்போ அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இயற்கை கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதெல்லாம் உங்க கூட அவர் வந்து பகிரும்போது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கு இல்லையா, அதுதான் அங்க சொல்றாங்க. அப்ப கேட்டுட்டு அதெல்லாம் உங்களை மகிழ்வு சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் தலைப்புகளுக்குள் ஒன்றை 2 நிமிடம் பேச சொல்லுங்க. ஒன்றை பத்தி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி 2 நிமிஷம் வந்து பேச சொல்றாங்க. ஒண்ணு, காட்டு வளமே நாட்டு வளம். ஏன் காட்டு வளமே நாட்டு வளம்னு பாத்தீங்கன்னா, காடு இல்லைன்னா நாடு இல்லை. காட்டுல இருக்கிற அனைத்து பொருட்களும் இயற்கை பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் எல்லாமே சரி, அதுல இருக்கிற கனிம வளங்களும் சரி, அதுக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றுகளும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் சரி, இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது? காட்டு தான். அப்போ அந்த காட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் இந்த நாட்டோட வளம் வந்துட்டு பேசப்படுது, மதிக்கப்படுது. அதுதான் சொல்றாங்க. அப்புறம் காட்டினுடைய பயன்கள், காட்டால என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு காடு இருக்கிறதுனால அதனால நம்மளுக்கு என்னெல்லாம் பயன்கள் ஏற்படுது, அதை பத்தி வந்து உங்களுக்கு வந்து 2 நிமிடம் பேச சொல்றாங்க, பேசுங்கம்மா. சொல்லை கேட்டு எழுதுக. சொல்ல கேட்டு எழுதுக. நான் சொல்றேன், நீங்க எழுதணும். மரங்கள் வெயிலை மறைக்கும். மரங்கள் எதை மறைக்குது? வெயிலை வந்து மறைச்சது என்ன கொடுக்குது? நிழலை கொடுக்குது. மனிதர் வாழ்வு இயற்கையோடு இழைந்தது. அப்போ மனித வாழ்வு எதனோடு இழைந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை இல்லைன்னா மனித இனமே கிடையாது. பாலைவனமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? உயிர் வாழவே முடியாது. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய் காற்றில் சாய்ந்தது. அதாவது பெருவாழ்வு மரம் எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்த அந்த மரம் பாத்தீங்கன்னா பெரும் பேய் காற்றுல வந்து சாய்ந்து போச்சு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புலின்னு படிச்சோம். அதாவது ஒரு காடு வந்து வளமாக இருக்கிறது, வளத்துக்கான ஒரு குறியீடு எதுன்னு பாத்தீங்கன்னா புலின்னு சொல்றாங்க. யானைகள் கூட்டமாகத்தான் வாழும் இயல்பு, தனித்து வந்து வாழாது. தனித்து வாழக்கூடிய இயல்புடைய எதுன்னு படிச்சோம், அதை போய் பாருங்க. அறிந்து பயன்படுத்தும். உன்னை பத்தி தெரிஞ்சுதான் அந்த இடத்துல எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும். பால் 5 வகைப்படும். பால்னா என்னன்னு சொல்லிட்டுனா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், எப்படின்னு பால் வந்து 5 வகைப்படும். இது ஆணுக்கு, இது பெண்ணுக்கு, இது பலரானு, இது ஒன்றனா இருந்தா பலவின் பால் சொல்லிட்டு இதை வந்து பாலை வந்து இது 5 வகை. அதில் வந்து உயர்திணை அக்ரணின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிப்பாங்க. இப்போ உயர்திணை ஓர் ஆணை குறிப்பது. ஒரு ஆணை சொன்னோம்னா ஆண் பால் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு மாணவன், செல்வன் என்பது ஒரு மாணவனை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ஓர் என்பது எதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் எழுத்தான ஆக்கு முன்னாடி வந்தா அது ஓ என்று அழைக்கப்படுது. அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன இடணும்? ஓர் என்று எண்ணை தான், ஒரு சொல்லை தான் குறிப்பிடணும். அதே மாதிரி பாருங்க, ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால். எடுத்துக்காட்டு ஆதினி, மாணவி, இதெல்லாம் ஒரு பெண். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வருது? ஒரு என்ற சொல்லல் தான் குறிக்கணும். அப்போ உயிர் எழுத்துக்கள் முன்னாடி ஓரும், உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ற சொல்லை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலர் பால் சொல்றாங்க. அப்போ நிறைய பேர் இருந்தா மாணவர்கள், மக்கள், மாணவிகள் சொல்லி அதுதான் அக்ரிணை. இதெல்லாம் வந்து உயிர் உள்ளது. இப்போ ஆணுக்கு உயிர் இருக்கு, பெண்ணுக்கு உயிர் இருக்குது, நிறைய பேர் இருந்தால் மக்களுக்கு உயிர் இருக்குது, மாணவர்களுக்கு உயிர் இருக்கு. அப்போ உயிருள்ள பொருட்கள் இல்லைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உயர்திணை. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுன்னா, உயிர் உள்ளதுக்கு எல்லாமே வந்துட்டு உயர்திணை. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இங்க மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது உயர்திணையா அக்ரிணையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அக்ரிணை. பார்த்தீங்கன்னா ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். அதாவது அக்ரிணைனா உயிரில்லாத பொருட்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, டேபிள், சேர் இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி தான் பாருங்க அக்ரிணைன்னு சொல்லுவாங்க உயிரில்லாததுக்கு. அப்ப பாருங்க, ஒன்றை குறிப்பது பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால். ஒன்றை பத்தி குறிக்கிறது ஒன்றன் பால். ஒரு கல்லு, ஒரு மாடு, பசு, இதுதான் வந்து ஒன்னே ஒன்று இருக்குதுன்னா வந்து ஒன்றன் பால் சொல்றாங்க. ஒன்றுக்கு மேல நிறைய இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்டவை குறிப்பது பலவின் பால். அதுதான் வந்து பலவின் பால் சொல்றாங்க. அப்போ மண், புழுக்கள், பசுக்கள் நிறைய இருக்குது, அதுதான் சொல்றாங்க. எதிர்பாலுக்கு உரிய பெயர்களை எழுதுக. அதாவது வந்துட்டு எதிர்பால் சொல்றாங்க. அதாவது ஆணுனா பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர், இதெல்லாம் நீங்க எழுதுங்க. மகளிர், பெண், சிறுவன், அரசன், மாணவன், தோழி, இதற்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னா ஆப்போசிட் வேர்டு வந்துட்டு அந்த ஜெண்டர் வந்துட்டு மாத்தி எழுதணும்.
அதுக்கப்புறம் பாருங்க, படத்தில் பொருத்தமான பாலை எழுதுக. பால்னா நம்ம படிச்சோமா, ஐவகையான பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால் சொல்லிட்டு அதுல வந்துட்டு உயர்திணை அக்ரேன்னு படிச்சோமா. அப்போ இது உயர்திணையில எத்தனை இருக்குது அப்படின்னு படிக்கணும். அப்போ ஒன்றன் பால், ஒன்னே ஒன்று இருக்குதுனால ஒன்றன் பால். இது அக்ரிணையில். அப்போ உயர்திணைன்னா இது எத்தனை இருக்காங்கன்னு இதை எழுதணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு உயர்திணையா அக்ரேனியான்னு இதை பார்க்கணும். அது வந்து இதுவும் உயர்திணையா அக்ரிணை எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். இது உயர்திணையா அக்ரிணையான்னு பார்த்துட்டு அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு எழுதுங்க எழுதணும். அதே மாதிரி இது உயர அக்ரிணையான்னு பார்த்துட்டு இதை எழுதணும். இதுதான் உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்குமா. அதுக்கப்புறம் பிழையை திருத்தி சரியாக எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அப்போ இது வந்து பால் ஜெண்டர் வந்து மாறி இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், மாத்தி எழுதணும். ஆணுக்குரிய வந்து ஆண் பால்னும் பெண்ணுக்குரியது பெண் பால்னும் கரெக்டா எழுத சொல்றாங்க. கோவலன் சிலம்பு விற்க போனாள். விற்க போனால்னு இருக்குது. அப்போ போனான் வருமா போலான் வருமான்னு பாருங்க. அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அப்போ அரசர்கள் என்பது ஒருமையில் இருக்கா பன்மையில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ செய்தார் என்பது சரியா தவறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பசு கன்றை ஈன்றன. பசு என்பது ஒருமையில் இருக்குது. ஈன்றது வருமா ஈன்றனன் வருமான்னு இதைய பாருங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. கொண்டனன் வருமா கொண்டதுன்னு வருமா. இங்க வந்துட்டு ஒருமையில் இருக்க பன்மையில் இருக்கான்னு பார்க்கணும். குழலி நடனம் ஆடியது. அப்போ குழலி என்பது பெண்ணா ஆனா, ஆடியது என்பது உயர்திணையா அக்ரணியா இல்லாட்டி ஒருமையா பன்மையான்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பிழை திருத்தி எழுதணும். கடிதம் எழுத, அதாவது கடிதம் எழுதும் முறை. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதும். நம்ம வெக்கேஷன்ல சம்மர் வெக்கேஷன்ல வந்துட்டு எங்கேயாவது ட்ரிப்பு போறோம் இல்லையா, சுற்றுலா அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எங்கேயாவது போய் பார்க்கறோம் இல்லையா, அதை குறித்து உன்னுடைய நண்பனுக்கு நான் இப்படியெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் நான் கண்டுகளிச்சேன், இங்கெல்லாம் இதெல்லாம் இருந்தது, நீயும் போங்க, ஒரு கைடு இருந்தாங்க, நமக்கு தோணுதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்போ சென்ற வகுப்புல பார்த்து இல்லையா ஃபாரஸ்ட்டுக்கு போனது, அந்த மாதிரி அது ஃபாரஸ்டா போனது, ஒரு சுற்றுலா தலங்களுக்குலாம் நம்ம போறது. உன் நண்பனுக்கு கடிதம் எழுதும் முறை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மொழியோடு விளையாடு. வட்டத்தின் எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எழுத்துக்களை இத்தனை எழுத்துக்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல், இந்த மாதிரி எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த இத்தனை சொற்களை வந்து உங்களுக்கு உருவாக்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை வந்து உருவாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து டெவலப் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. எப்படி எல்லாம் எவ்வளோலாம் நீங்கள் கிரியேட்டிவ் வந்து சொற்களை வந்து உங்களால் எத்தனை சொற்களை வந்து உருவாக்க முடியுதுன்னு சொல்லிட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க. அதாவது வந்து எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. வாழை கூட்டல் காய் வாழைக்காய். அதே மாதிரி வாழை, குருவி, விளையாட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு சொற்று தொடர புதிய சொற்களா வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. விடுகதைகளுக்கு ஏற்ற விடை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. விடுகதைகளுக்கு ஏற்ற விடை. மரம் விட்டு மரம் தாவுவேன். அதாவது ஒரு மரத்திலிருந்து இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தை விட்டு மரம் தாவுவேன், ஆனா நான் குதிரை அல்ல. மரம் விட்டு மரம் தாவதான் நான் குதிரை இல்லை, குரங்கு இல்லை. அப்போ வளைந்த வாள் உண்டு, வளைஞ்சு இருக்கிறதுனால நான் புலியும் அல்ல. கொட்டைகளை குறிப்பேன். நான் கொட்டை தின்றதுனால நான் கிளியும் அல்ல. முதுகில் 3 கோடுகளை உடையவன் நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை. இதுக்கு ஆன்சரை நீங்க இங்க எழுதுங்கம்மா. அதுக்கப்புறம் என் பெயர் 3 எழுத்துக்களை கொண்டது. அவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்களை கொண்டது. அப்போ 3 எழுத்து பெயர்னா முதல் எழுத்தை நீக்கினால் மறைஞ்சிருவேன். முதல் எழுத்து நீக்கினாவே தெரியாது. 2ஆம் எழுத்தை நீக்கினால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைப்பேன். அப்ப யாருன்னு பாருங்க, குறைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவது எழுத்தை நீக்கினால் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா குதிப்பேன்னு சொல்றாங்க. அப்போ இது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எழுதுங்க. அதுக்கப்புறம் வெள்ளையா இருப்பேன். நான் வெள்ளையா இருக்கிறதுனால நான் பாலும் அல்ல. மீன் பிடிப்பேன், அதனால நான் மீன் பிடிக்கிறதுனால தூண்டிலும் அல்ல. அதுக்கப்புறம் தவம் இருப்பேன், தவம் இருக்கிறதுனால நான் முனிவரும் அல்ல. இது யாருன்னு பாருங்கம்மா. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் குழு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், நீங்க இதை எழுதணும். அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக. படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்றது, நம்ம கற்ற வழியில் நடக்கணும் இல்லையா. படிச்சதோ என்ன செய்யணும், காற்றோடு விட்டுடாம கற்ற வழியில் நடக்கணும். என் பொறுப்புகள். இந்த பாடத்தை நான் படிச்சேன், இயற்கை சார்ந்த பாடம் இது அனைத்தும். அப்போ இந்த 2ஆம் யூனிட் முழுவதும் இயற்கைக்கு எப்படி வந்துட்டு பேணி பாதுகாக்கணும், இயற்கையை நம்ம எவ்வாறு போற்றணும், இயற்கை எவ்வாறு நம்ம வணங்கணும், இயற்கைக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அதாவது மரங்களை வந்து நடனம், தன்னால இயன்ற அளவுக்கு நம்முடைய பங்களிப்பு என்னன்றது அந்த பாடம் படிச்சதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. அப்போ என்னுடைய பொறுப்பு, இந்த பாடத்தின் கற்றதுனால என்னோட பொறுப்புகள்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதான் என்னால இயன்ற அளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன், இயற்கை சமநிலை பேணி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, கலைச்சொற்கள் அறிவோம். தீவு. தீவுன்னா பாத்தீங்கன்னா ஐலாண்ட். தீவுன்னா என்னது, ஐலாண்ட். இயற்கை வளம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். வன விலங்குகள் பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ். அதுக்கப்புறம் வன பாதுகாவலர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
உவமை உவமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரபிள். பேரபிள்னா உவமை. காடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கல். வனவியல்னா வந்து ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. இதுதான் வந்து கலைச்சொற்கள் இந்த பாடத்துல. அடுத்த வகுப்புல பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பார்க்கலாம். இதோட இந்த 2ஆம் யூனிட் வந்து முடிவடைஞ்சிடும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம 3rd யூனிட் போகலாம். இல்லாட்டி அந்த சோஷியல் சயின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்குது. அதை நாம் பார்க்கலாம் நாம. இந்த பாடம் வந்து இதோட நிறைவடையுதுமா. தேங்க்யூம்மா.